தேங்காய் பால் செய்கிறதுக்கு தேங்காய் அந்த மாதிரி திருவி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பால் தான் எடுக்க போகிறோம், அதனால் தேங்காய் வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஃபுல்லாக திருவி எடுத்துக்கலாம். அது வந்து பாருங்கள், தேங்காய் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பால் வந்து காய்ச்ச போகிறது கிடையாது, அதனால் வந்து சுடுதண்ணி ஆட் பண்ணாவே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து அரைச்சிக்கலாம். 3 to 4 மினிட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணாமல் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ரொம்ப திக்கான பால் கிடைக்கும். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக கிடச்சிருக்கு பால். இந்த மாதிரி எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வடிச்சுக்கலாம். ஒரு பெரிய வடிதட்டமாக எடுத்து வடிச்சுக்கோங்க. காப்பி வடிதட்டத்தில் வடிக்க வேண்டாம், அதில் வந்து இறங்காது பால் வந்து. பாருங்கள் இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கலாம். பால் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இதுதான் வந்து இடியாப்பம், சந்தவை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த தேங்காயும் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்க தேங்காய் பூவையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் அதே மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இதுவும் அதே போல் வடிச்சுக்கோங்க. பாருங்கள் நம்மளோட சூப்பரான தேங்காய் பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ரெண்டு ஆற்று இந்த மாதிரி ஆற்றிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 5 டீஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கரண்டியில் வச்சு கலக்கி விட்டுருங்க. சுகர் பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய் அந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கலந்துக்கலாம். இதையும் நல்லா கலக்கி விட்டுருங்க கரண்டியிலேயே, அப்போ தான் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். பாருங்கள் நம்மளோட தேங்காய் பால் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டக்குன்னு செஞ்சிடலாம். அந்த மாதிரி சுடுதண்ணி ஆட் பண்ணி தேங்காய் பால் அரைச்சோம்னா